அந்த வகையில் ரமதான் என்பது எதை குறிக்கின்றது, ரமதான் என்கின்ற அந்த சொல் எதனை குறிக்கின்றது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற போது 3 கருத்துக்களை குறிப்பதை அரபு மொழி அறிஞர்கள் அதே போன்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ரமத் என்று சொன்னால் அரபு மொழியிலே ஒரு கடுமையான சூட்டை குறிக்கின்றது. கடுமையான சூட்டை குறிப்பதற்கு ரமத் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அதாவது உஷ்ணத்தை குறிக்கின்றது. ஏனென்றால் பொதுவாக அரபு சமூகத்திலே இந்த காலத்தில் அந்த உஷ்ணம் கடுமையாக இருக்கும், சூடு கடுமையாக இருக்கும். ரமலான் மாதம் என்பது ஒரு கடுமையான சூடு கூடிய காலமாக அது இருக்கும் என்பதால் அது ரமதான் என்று சொல்லப்படுகின்றது என்று சொல்வார். இரண்டாவது ரமத என்றால் சுட்டரிக்கக்கூடியது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ரமதான் ஒரு இறை விசுவாசி செய்கின்ற நல்லமல்கள் அவனது பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமால் அது ரமதான் என்று சொல்லப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்றுதான் ரமீத், அந்த ரமதான் என்ற அந்த சொற்களோடு தொடர்பான மற்றொரு சொல் தான் ரமீத். ரமீத் என்றால் அல் ஹசீல் என்ற கருத்து. அல் ஹசீல் என்பது கழுவிக்கு செல்லக்கூடியது என்ற கருத்து. அதாவது கோடை காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற போது பெய்கின்ற மழையை குறிப்பதற்குத்தான் அல் ஹசீல் என்ற சொல் பயன்படுத்தப்படுவது அரபு மொழியில். இந்த மலை நிலத்திற்கின்ற அந்த சூட்டை எடுத்து செல்வது போல, எடுத்து சென்று நிலத்துக்கு குளிர்ச்சியை கொடுப்பது போலதான் ரமதான் கால நோன்பு என்பது, நோன்பும் அதில் செய்கின்ற அமல்களும் ஒரு விசுவாசியுடைய பாவங்களை மன்னித்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வகையில் இந்த ரமத் என்பது சூட்டை குறிக்கின்றது. எனவே ரமதான் ஒரு சூடுமிக்க ஒரு காலமாக இருக்கின்றது. அரேபிய தேசத்திலே ரமதான் என்பது சுட்டரிக்கக்கூடியது. ரமதானுடைய நன்மைகள் பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதா இருக்கின்றது. ரமீத் என்பது அது கோடை காலம் முடிந்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கின்ற போது பெய்கின்ற அந்த மலையை குறிக்கின்றது. எப்படி அந்த மலை நிலத்தில் இருக்கின்ற சூட்டை எடுத்து குளிர்ச்சியை கொடுக்கின்றதோ அதே போன்று ரமதானுடைய காலம் அதனுடைய அமல்கள் ஒரு விசுவாசுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது என்ற இந்த 3 கருத்துக்களையும் இந்த ரமதான் என்ற சொல் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.